நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஸோ இன்றைய நமது நிகழ்ச்சியில் முக்கியமான இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ மக்களே, நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 227176 22717770 அப்படிங்கிற இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் பருமன் மற்றும் அதன் பின் விளைவுகள் குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வந்திருக்கும் மருத்துவர் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகள் நல தலைமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் முகுந்தன் அவர்களை நிலையத்தின் சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட் இந்த உடல் பருமன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. வணக்கம், நான் டாக்டர் முகுந்தன், ராஜீவ்காந்தி மகளிர் அரசு மருத்துவமனை மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தலைமை மருத்துவ அதிகாரி குழந்தை நல நிபுணராக பணிபுரிந்து வருகிறேன். உடல் பருமன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு எடை கூடுதலாக மற்றும் தேவையில்லாத கொழுப்புகள், அசாதாரணமான கொழுப்புகள் உடம்புல அதோடைய எடையை கூப்பிடும் போது அதனால ஏற்படுற ஆரோக்கிய பாதிப்பினால வர்றது தான் இந்த உடல் பருமன். அதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். குழந்தைங்களுக்கு வர உடல் பருமனை ஒன்று இங்கிலீஷில் ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எடை கூடுதலாக இருக்கிறது. ஒபிசிட்டின்றது அதை விட ஒரு படி மேல். ஒபிசிட்டி அப்படின்றது ரெண்டு படியாக பிரிக்கலாம். ஸோ குழந்தைங்களுடைய வயதை பொறுத்து அவர்களுடைய இந்த எடை பிரிதலை ரெண்டாக பிரிக்கிறோம், ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டின்னு. இப்போ ஒரு 5 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை நம்ம ஓவர் வெயிட் ஒபிசிட்டின்னு எப்படி சொல்லணும்னா, அவங்களுக்குன்னு அவங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு ஒரு சார்ட் போடுவோம். அவங்களோட உயரத்துக்கு ஏற்ற எடைக்கு ஒரு சார்ட் படி அது 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மேலே இருந்ததுன்னா அவங்க உடல் ஒபிசிட்டியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவே 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுவே 5 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு இதையே பர்சன்டைல் சார்ட்டாக போடுவோம். அதில் 85, 95 அப்படின்னு பர்சன்டைலில் இருக்கும். அதில் 95 பர்சன்டைல் மேலே இருக்கிற குழந்தைகள் அந்த சார்ட்டில் அதுக்கு மேலே அவங்களுடைய எடையை நம்ம குறிக்கும் போது அவர்களை ஓவர் வெயிட்டாகவும் ஒபிசிட்டியாகவும், 95க்கு மேலே இருக்கிறவங்கள ஒபிசிட்டியாகவும், 85 to 95 பர்சன்டைலில் இருக்கிற குழந்தைகளை ஓவர் வெயிட் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். இதை பொறுத்து அவங்களுடைய எதனால் இது ஏற்படுது, அவங்களுக்கு இதனால் என்ன வழிமுறைகளை நம்ம அட்வைஸ் பண்ணலான்னு அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வுகளை நம்ம காணுவோம். ஓகே டாக்டர். ஸோ 2 டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இன்றைய காலத்தில் குழந்தைகளுக்கு இந்த உடல் எடை அதிகமாக கூடுறது, உடல் பருமன், இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அப்புறம் அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் தான். இப்போது நம்ம இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய உணவு பழக்கம்லாம் மாறிடுச்சு. அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சத்தான உணவுகளோ இல்லை கீரை, காய்கறி, பழங்கள் அதை எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டாங்களோ அதே பழக்க வழக்கங்களை நம்மக்கிட்ட நிறைய பேர் இல்லை, அது தாண்டி போயிடுச்சு. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் மறந்து போனதுனால அவங்க இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஜங்க் ஃபுட்ஸ், அவங்களுடைய துரித உணவுகள் அதிகமாக எடுக்கிறதுனால அதில் சத்து போதுமான அளவு இல்லை. அதுக்கு பதிலாக நமக்கு தீங்கு இழைக்கக்கூடிய, வருமன் ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள் தான் நிறையா இருக்குது. அதனால் இந்த நம்மளுடைய உடல் எடை கூடுறதுக்கான நிறைய பிரச்சனைகள். முக்கியமாக கருதுனா நம்மளுடைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிற சுகர் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், நம்ம குடிக்கிற இந்த என்னென்னலாம் அந்த ட்ரிங்க்ஸ் இருக்கோ அதில் ஒன்லி சுகர் வாட்டர் தான். அதை நம்ம குடிக்கும்போது தேவையில்லாத சர்க்கரை அளவு நம்ம உடம்புல அதிகப்படுத்தி அது தேவையில்லாத உடல் எடையாக நமக்கு மாறுது. அது மாதிரி அது இல்லாமல் நம்மளுடைய துரித உணவு எல்லாம் எங்கே போனாலும் நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஈஸியாக கிடைக்குது. ஸோ எல்லா துரித உணர்வுகளும் குழந்தைங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்கள் அதை தான் விரும்புகிறாங்க. பெற்றோர்களும் அதை மறுக்காமல் அது கொடுக்கறதுனால இதுவுமே மோஸ்ட் காமனாக அவங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் முன்ன மாதிரி எல்லாரும் ஓடி விளையாடி இருக்கிற பசங்களோட ஒரு குரூப்பாக விளையாடுற அந்த பழக்க வழக்கங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லை. இப்போ நம்ம முன்னாடி இருந்த மாதிரி பக்கத்தில் தெருவில் போய் பசங்க விளையாடுறது, இல்லை ஊருக்கு போனால் விளையாடுறது, அதுக்கான நேரம்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நிறையா நேரம் வீட்டில் படிக்கிறதுக்கோ இல்லை வீட்டுக்குள்ளேயே தான் அதிகமாக செலவு பண்ணுறோம். வீட்டுக்குள்ளேயும் முக்கியமாக நிறைய ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்கிற திரையில் பார்க்குறது, ஃபோனில் பார்க்குறது, இல்லை டிவியில் பார்க்குற அந்த திரைக்கான நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக உடல் வீட்டிலே இருக்கிறதுக்கான நேரம் அதிகமாகுது. வெளியே போகிறதுக்கான நேரத்தை கம்மி பண்ணிட்டோம். ஸோ அவங்களோட விளையாட்டு மேலே ஆர்வம் குறைஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாக மொபைலில் இருக்க விளையாட்டில் அவங்களோட ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஸோ வெளி விளையாட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு. வீட்டிலே இருக்கிற நேரம் அதிகமாகுது. வீட்டிலே இருக்க அதிகமான நேரத்தையும் அவங்க உபயோகமாக பயன்படுத்தாமல் அதிகமான திரை டைம் அவங்க யூஸ் பண்ணுறது,
அவங்களுடைய தூக்கமின்மை, இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதாலேயோ இல்லை இந்த அதிகமான ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறதுனாலையோ அவங்களுடைய தூக்கம் கெடுது. ஒரு நாள் தூக்கம் அவங்களுக்கு கெடுதுன்னா அடுத்த நாள் ஸ்கூலில் அவங்களுடைய படிப்பு, அவங்களோட அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் அதுவும் குறையும். ஸோ இப்படியாக பல பிரச்சனைகள் இந்த உடல் பருமனுக்கு காரணமாக இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ இப்போது நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போதே வந்துட்டு அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாகிடுச்சு, மென்டல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ குழந்தைகளுக்கு வந்து உடல் பருமன் ஏற்படுறதுக்கு நிறைய வந்து வெளி உணவுகள், துரித உணவுகள் இது எல்லாமே ஒரு பெரிய காரணமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி வந்து குழந்தைகளுக்கு உடல் பருமன் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு கவனம் செலுத்தணும், எப்படி அவங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு டாக்டரும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்போ இந்த பொருள்கள்லாம் இருக்கும்போது இதை வேண்டாம், இதை சாப்பிடாத அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அவங்களால உடனே அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் ஒரு உணவு பழக்கத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ஸ்கூலில் நடக்கிற சேஞ்சஸும் அதுக்கப்புறம் சொசைட்டியில் நடக்கிற சேஞ்சஸ் அப்படி தான் வளரும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த உணவு பழக்கத்தை நம்ம எப்படி மாற்றுறோமோ அந்த பழக்கம் தான் குழந்தைங்களுக்கு வெளியும் போகும்போதும் அவங்களுடைய பள்ளியில், அவங்களுடைய சமூகத்தில் அது வளரும். இப்போ குழந்தைக்கு மட்டும் நான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுப்பேன், ஆனால் நான் எல்லா சாப்பாடையும் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு குடும்பத்தில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இப்போ பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீஸ், எல்லாருக்குமே ரத்த கொதிப்போ இல்லை வந்து ஒரு சுகர் பிரச்சனையோ இருக்கிற இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிற அனைவருமே அந்த பழக்க வழக்கத்தை மேற்கொள்கிறதுக்கான முதல் படி எடுத்து வைக்கணும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், ஒரு ஹெல்த்தியான டயட்டை வீட்டிலேருந்தே ஃபாலோ பண்ணுறத பெற்றோர்கள் வந்து அதை ஒரு பிளானாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களும் குழந்தைகளுக்காக அவங்களும் ஒரு ஹெல்த்தியான டயட் எடுக்கும்போது குழந்தைகள் அதை தான் சாப்பிட விரும்புவாங்க. என்ன வந்து ஹெல்த்தியாக கொடுக்க முடியுமோ அதை வீட்டிலே இருக்கிற பொருள் மூலிமா நம்ம கொடுக்க ட்ரை பண்ணணும். வெளியே இருக்கிற அந்த ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண பெற்றோர்கள் என்னென்ன வழிமுறை எடுக்கிறாங்களோ அதுலேருந்து தான் நம்மளுடைய இந்த சேஞ்சஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர். ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம் டாக்டர். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அழைப்பாளர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். வணக்கம் சார். உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கிறத டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், 2 questions இருக்கு. ஒண்ணு, இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம், இந்த மாதிரியான பொருட்கள் மீதும், அப்புறமா இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூடுல்ஸ் இது மாதிரி சாப்பிடுறதுனாலே வெயிட் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறீங்க. பட் இந்த உணவுகளை எப்படி மாற்றி அமைக்கிறது, குழந்தைகளை எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியுது? இதே அளவுக்கான டேஸ்டியான ஃபுட், பட் இது கொடுத்தா குழந்தைகளை நல்லது அப்படின்ட்டு சிலது சொல்லுவீங்க. சோ அந்த மாதிரியான பொருட்கள் என்ன, அதை ஃபியூ சஜஸ்ட் பண்ணுங்க. அது என்ன ஒண்ணு. ரெண்டாவது டாக்டர், குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டு அப்படிங்கறது குறைஞ்சு போச்சு. ஆப்வியஸ்லி குழந்தைகளை நிச்சயம் போ நீ வந்து டயட்டை ஃபாலோ பண்ண அப்படின்னா பண்ண மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த விளையாட்டு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படிங்கறதே குறைஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் வீடியோ கேம்ஸா இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளை பொட்டேட்டோ கவுச் மாதிரி இல்லாம விளையாட்டுக்கு என்கரேஜ் பண்ணறது எப்படி? குழந்தைகள் காலை மாலை 2 முறையும் விளையாடுறது அப்படிங்கிறது பெஸ்டாக இருக்குமா? அவங்களுக்கு விளையாடுறதுனால அவங்களுக்கு உடல் ரீதியாக என்ன அளவுக்கு பிளஸ் பாயிண்டாக அமையுது? அப்புறமா என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு விளையாடலாம்? இத பத்தின ஒரு புரிதல் அப்படிங்கறத கொஞ்சம் கொடுங்க டாக்டர். நான் ரேடியோல ஆன்சர் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போது குழந்தைங்களுக்கு இந்த அட்ராக்டிவாக இருக்கிற இந்த ஐஸ்கிரீம்களோ இல்லை வந்து ஒரு சிப்ஸ் வகைகளோ, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்றது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஆனால் அந்த டாஸ்க்கை வந்து பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படின்னா, இதுவே வந்து ஒரு சத்தான பொருளை உங்களால் அட்ராக்டிவாக நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும், அது உண்மையாகவே உடலுக்கு கெடுதல் போகலை அப்படின்ற மாதிரி சில பொருள்களை அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறதுலேருந்து குழந்தைங்கள அந்த டீவியேஷன்லேருந்து நம்ம பக்கம் திருப்பலாம். இப்போ வந்து ஒரு பனிக்குழ ஐஸ்கிரீம் செய்கிறதே வந்து வீட்டில் சத்தான பொருள்களை நம்மளால் செய்ய முடியும். ஒரு உண்மையான பழங்களை வச்சோ அந்த பழங்களுடைய கூழ்லேருந்து நம்மளால் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்லாம். அது அதிகப்படியான வேறு எந்த ஒரு கெமிக்கலோ இல்லை வேறு எந்த இதுவும் கலப்படம் இல்லாத வீட்டிலே செய்யக்கூடிய அந்த மாதிரி உண்மையான பழங்களிலேருந்து எடுக்கிற ரசங்களில் செய்கிற அந்த மாதிரி கூழ்கள், ஜூஸ்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உதவுமாக இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து இப்போது கீரை, காய்கறி இதெல்லாம் சாப்பிடாத குழந்தைகளை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸில் அதை எப்படி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்றத இன்னோவேட்டிவான சில ஐடியாஸ் நம்ம மதருங்க ஒரு பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அதை அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு காய்கறியே சாப்பிடாத ஒரு குழந்தை ஈவினிங்கில் வந்து ஒரு காய்கறியில் ஒரு அடையோ இல்லை காய்கறியில் ஒரு பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸை வந்து வெறும் இது இல்லாமல் காய்கறியில் நீங்கள் நிறைய ஆட் பண்ணி 75% காய்கறி கீரை அதை ஆட் பண்ணி அவங்கள ஸ்நாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி வெறும் அரிசி மைதா இதை மட்டும் சேர்க்காமல் கோதுமை மற்றும் நம்மளுடைய கிரெயின்ஸ்லேருந்து இப்போ நம்மளுடைய மல்டிகிரெயின்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ அந்த மாதிரி சிறுதானியத்தை வந்து முளை கட்டினதோ இல்லை சிறுதானிய வகைகளில் எதெல்லாம் நம்ம மறந்து போனோமோ அந்த சிறுதானியத்தை திரும்பி நம்ம ஞாபகம் எடுத்து அதில் நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு தோசையோ இல்லை ஒரு அடையோ இல்லை அதில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அது வித்தியாசமாக அவங்களுக்கு தெரிய வரும். அவங்களுக்கு உண்மையாகவே வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கும் அது இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஸோ இப்படி வந்து நம்மளுடைய உணவு பழக்கத்தில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரலாம் இன்னோவேட்டிவாக. இந்த விளையாட்டுன்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கான இந்த விளையாட்டை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டிலே அதிக நேரம் செலவுப்படுத்துகிறோம். அதனால் வந்து கண்டிப்பாக வெளியே விளையாடுற நேரம் குறைஞ்சிடுச்சு. அது கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது. எப்படியுமே ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் 60 நிமிஷம் குழந்தைகள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அது காலையோ இல்லை மாலையோ நம்மளுடைய டைமிங்கை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ காலையிலே ஸ்கூல் போகிற டைமில் நம்மளால் அதை ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கரெக்டான நேரம் ஈவினிங்கில் அந்த 1 மணி நேரம் தான் நம்ம செலவு பண்ணலாம். இது ஒருத்தவங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சில குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் பிடிக்கலாம், இல்லை சில குழந்தைங்களுக்கு சைக்கிளிங் பிடிக்கலாம், சில குழந்தை வெளியே விளையாடுறதையும் மட்டுமே பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் பெரிய குழந்தைங்கள வாக்கிங் ஜாகிங் அதையாக கூட அவங்க பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, இல்லை சில பேருக்கு டான்ஸுமே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான், அந்த இன்ட்ரெஸ்ட்டை கூட அவங்க ஒரு 1 hour அதில் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம காலையிலையோ மாலையிலையோ நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் ஈவினிங்கில் அப்படின்ற ஒரு மணி நேரம் நம்ம அதுக்குன்னு ஒதுக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை செய்யும் போது கண்டிப்பாக அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்வாங்க. அது கண்டிப்பாக அவங்களோட உடலில் வந்து கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு உடம்பு சோம்பேறித்தனத்தை குறைக்கும். இந்த உடல் பயிற்சின்றது அவங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ஆரம்பத்துலேருந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதா கண்டிப்பாக இருக்கும். அவங்களுடைய சுறுசுறுப்பு தன்மை அதுலேருந்து இருக்கும். அவங்க படிப்புகளோட அவங்களுடைய ஆர்வமும் இதில் அதிகமாகலாம். டெஃபினட்டாக அதில் கண்டிப்பாக நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லியும் 1 மணி நேரம் இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விளையாட்டு மேலே ஒரு ஆர்வமும் சேஞ்சஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், ஸோ நிறைய டீட்டெயிலான தகவல் கொடுத்துருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நிறைய இந்த ஃபுட்டு நம்ம வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமா, பேரண்ட்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி குழந்தை கேட்டு நம்ம வாங்கி கொடுக்காம விட்டுணுமோ அப்படின்ற ஒரு ஆசோலேஷன்லேயே வந்து ஓகே வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எப்படி டைவர்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபுட்டு விஷயத்தில் அவேர்னஸ் எந்த அளவுக்கு வந்து பேரண்டிங்க்கு இருக்குது, குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது? அஃப்கோர்ஸ் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட் எந்த அளவுக்கு கொண்டு வராங்களோ அதை வச்சு தான் அவங்களால நம்ம கைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ பேரண்ட்ஸ்க்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு குறித்த ஒரு விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்கள் ஆசைப்பட்டால் அதை நம்ம எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் பெற்றோர்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ என்னுடைய காலத்தில் வந்து என்னால் எங்களோட அதெல்லாம் வாங்கி தர முடியல. இப்போ நான் போதுமான அளவுக்கு சம்பாதிக்கிறேன், என்னோடய குழந்தைங்களுடைய ஆசைகளை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றணும் அப்படின்னும் போது நம்ம சில டைம் வந்து இந்த அவங்க ஆசைப்படுற எல்லா பொருள்களையோ உணவுப் பொருள்களையோ நம்ம வாங்கி தரோம்னு ஆசைப்படுறோம். பட் ஆனால் உண்மையாக அது கெடுதல் ஏற்படுத்துதா இல்லை நல்லது ஏற்படுத்துதான்னு நம்ம யோசித்து தான் ஒரு பேரண்ட்டாக முடிவு பண்ணணும். இப்போ அந்த வாங்கி கொடுக்கறதுனால குழந்தைகள் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் ஆவாங்க. பட் ஆனால் அதை வாங்கி கொடுக்கறதுனால ஏற்படுற தீங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக குழந்தைய வந்து அதை நம்ம வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்கள வேறு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்ம அவங்கள அவங்களோட திசை திருப்பலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் அவேராக தான் இருக்கணும். கண்டிப்பாக இப்போ இருக்கிற பெற்றோர்களுக்கு இப்போ இருக்கிற இந்த துரித உணவில் அதே மாதிரி என்னென்னலாம் இந்த உணவுகளில் ஏற்படுற இந்த கலப்படத்தினால ஏற்படுறது இந்த கெமிக்கல்ஸ்னால ஏற்படுற பிரச்சனைகளை பெற்றோர்கள் ஒரு தடவை உணர்ந்தாங்கன்னா அதை பண்ண ஒரு அடிப்படையான விஷயங்கள் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ பெற்றோர்கள் கண்டிப்பாக இதுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ தான் அவங்க அது குழந்தைக்கு வந்து அதை கொடுக்காமல் இருக்கிறதுல அவங்களுடைய முயற்சியை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஓகே டாக்டர், ஸோ குழந்தைங்கள்ட்ட இது வேண்டாம்னா நோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக இது நல்லது அது கெட்டது அப்படின்ற சொல்கிறது சில டைம் நோ சொல்லியும் பழகிறது நல்லது தான். அது அவங்களுக்கும் அது நல்லது தான் கொடுக்க போகுது அப்படின்றது இப்போ தெரியலனாலும் பிற்காலத்தில் அவங்க தெரியும். அதனால் கண்டிப்பாக சில விஷயத்தில் தேவையில்லை அப்படின்னா நோ சொல்லி பழகிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஓகே டாக்டர், ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த சிறுதானிய உணவுகள் பற்றி கொஞ்சம் சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வந்து உணவு மேலே ஒரு கவனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு
இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது நிறைய இதுவாகிடுச்சு. ஸோ சாப்பாடு அப்படின்றது ஆர்டர் பண்ணி டக்கு நம்ம வந்து சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு வேர்ல்டில் தான் நம்ம சர்வே பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இப்போ சாப்பாடு மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கலர்ஃபுல் அதை பார்க்கும்போது நமக்கு எச்சில் ஊறுது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஸோ நம்ம டக்குன்னு ஒரு தானியம் இல்லை உணவு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது? விழிப்புணர்வு, சரியான உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிப்பாக விழிப்புணர்வு கம்மியாக தான் இருக்குது. அப்படியே இருக்கும் பட்சத்தில் கூட அதை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கான அவங்களுக்கான நேரமின்மை கண்டிப்பாக பெற்றோர்கள் இருக்குது. எல்லாருமே இப்போ ஒர்க் பண்ணுற பேரண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ அவங்க டிபெண்ட்டாக அவங்களுடைய ஒரு கூட்டு குடும்பத்தில் பெரியவங்களை பார்த்துக்க தனியாக முடியாமல் நியூக்ளியர் ஃபேமிலியில் தனியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான நேரமின்மைன்றது கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க வேலையும் பார்த்துட்டு வீட்டில் இதுக்கான ஒரு நேரம் செலுத்தணும்னு நினைக்கும் போது அதுக்கான நேரத்தை அவங்களால செலுத்த முடியல. பட் ஆனால் ஒரு நல்ல பேரண்ட்டாக வந்து என் குழந்தைக்கு நான் வந்து ஆரோக்கியமான உணவை தான் நான் கொடுப்பேன். எனக்கு குழந்தைக்குன்னு இல்லை, எங்களுடைய இப்போ அவங்க பேரண்ட்டாக அவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஒரு ஹெல்த்தியான டயட்டை தான் எடுத்துக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன பிளானில் மூலிமா அவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவை வந்து கொடுக்கறதுக்கான பிளான் பண்ணலாம். ஒரு காலையில் வந்து டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிட்றதுலையோ ஒரு முளைக்கட்டின பயிரை சாப்பிட்றதுலையோ இல்லை ஒரு மாதத்துக்கு தேவையான சில சிறுதானியத்தை முன்னாடியே வாங்கி வச்சு அதை நம்ம கொடுக்கறதுலையோ, நார்மலாக அரைக்கிற தோசை கோதுமையோ இல்லை நார்மலாக ஒரு அரிசி மாவில் செய்கிற ஒரு தோசைக்கு பதிலாக ஒரு நாள் கேவுரு மாவுலையோ ஒரு நாள் கம்பு ஊற வச்சு செய்கிறதுலையோ கொடுக்கறதுல கண்டிப்பாக வித்தியாசங்கள் உணவு பழக்கத்துலேருந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணதாக இருக்கும். ஒரு சின்ன பிளானிங் தான் அதுக்கு தேவைப்படும். அந்த ஒரு மெனக்கெடல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களும் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கலாம். தங்களுடைய குழந்தைங்களுக்கும் அது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறதுன்னு மட்டும் கிடையாது, அதுதான் இன்றைக்கிலேருந்து அவங்க பின்னாடி பிற்காலத்தில் அவங்களுடைய ஹெல்த்தையும் அதுதான் வந்து பாதுகாக்க போகுது அப்படின்ற விழிப்புணர்வு பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக இந்த சேஞ்சை பண்ணலாம். கண்டிப்பாக விழிப்புணர்வோடு இந்த சேஞ்சை பண்ணால் தான் நம்ம டிஃப்ரெண்ட்டை கொண்டு வர முடியும். ஓகே டாக்டர். ஸோ நேயர்களே, இன்றைய நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் பருமன் மற்றும் அதன் பின் விளைவுகள் குறித்து தான் வந்து இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டோம். வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய நமது நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் பருமன் மற்றும் அதன் பின் விளைவுகள் குறித்து தான் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகள் நல தலைமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் முகுந்தன் அவர்கள். ஸோ டாக்டர், என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு உடல் பருமன், அதாவது பெரியவங்களே வந்து வெயிட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைக்கே வந்து அவங்களுக்கு மன அழுத்தம் அப்படின்றது வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பசங்க, ஒரு சின்ன குழந்தைங்க அப்படின்ற போது அவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதனால அவங்களுக்கு என்னென்ன விளைவுகள் வருது, அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த உடல் பருமன் குழந்தைங்களுக்கு ஏற்படுறதுனால அவங்களுக்கு மன ரீதியான சில பிரச்சனைகளும் இருக்குது, உடல் ரீதியான சில பிரச்சனைகளும் இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய வெயிட் அதிகமாக இருந்தனால பெரியவங்களுக்கு ஏற்படுற மாதிரி அவங்களுக்கு ரத்த அழுத்த பிரச்சனை வரலாம். அவங்களுடைய இன்சுலின் உடம்புல சுரக்கிற அந்த இன்சுலின் வந்து அதிகப்படியான ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு அதனால டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற சர்க்கரை வியாதி கூட அவங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் அது மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு அவங்களுடைய இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படுற பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் அதிகமாக ஏற்படும் போது நம்மளுடைய தசைகள், நம்மளுடைய ஜாயிண்ட்டில் அதுக்கான ஸ்டெபிலிட்டி இல்லாதனால சின்னதாக ஒரு அடிப்பட்டால அவங்களுக்கு வந்து எலும்பு முறிவோ இல்லை வந்து தசையில் இல்லை ஜாயிண்ட்டில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உடல் ரீதியான பிரச்சனைகள். இது ஒரு பெண் குழந்தை உடல் பருமனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சினை பையில் சினை கட்டிகள் ஏற்பட்டு பிசிஓடி அப்படின்ற பிரச்சனைகள் பின்னாடி காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுடைய குழந்தை பேறு காலத்திலையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்படியான உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு மத்தியில் சில மன ரீதியான பிரச்சனைகளும் குழந்தைங்க சந்திப்பாங்க. என்ன மாதிரினா, இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறாங்க, மற்ற குழந்தைங்கள விட அவங்க கொஞ்சம் பருமன் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது மற்ற குழந்தைங்கக்கிட்டேருந்து அவங்க வந்து ஒரு புல்லிங் கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அவங்க வந்து சில குழந்தைகள் அதை வந்து கொஞ்சம் நார்மலாக எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில குழந்தைகள் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களோட படிப்பு பாதிக்கப்படலாம். அவங்களுடைய மற்ற எல்லா விஷயமும் அதனால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த குழந்தைகள், பருமனான குழந்தைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கூலில், வீட்டில் இல்லை பக்கத்தில் விளையாடும் போது எல்லா இடத்துலையுமே அவங்க இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் சப்போர்ட்டோ இல்லை அவங்களுக்கு கைடன்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் மன ரீதியான பிரச்சனைக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பேசலாம் டாக்டர். நிகழ்ச்சியில் ஒரு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வெள்ளியூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன் மேடம். ராஜகோபால் சார்,
நீங்க டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் டாக்டர். சரிங்க. வரும்போது ஹோம் ஒர்க்கை பற்றி ஏதாவது பேசினா ஓவரா டென்ஷன் ஆகிறான், கோவம் அதிகமாக வருது. ஓகே. அது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது கெமிக்கல்ஸ் உடம்புல கொஞ்சம் சேர்ந்தா அந்த மாதிரி தான் வரும் போன்னு சொல்கிறாங்க டாக்டர். ஓகே. அது எப்படி எந்த அளவுக்கு அது உண்மைன்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். சரிங்க. இப்போ அவர் வெயிட் அதிகமாக இருப்பாருங்களா, இல்லை இப்போ 5ஆவதுனா? இல்லை சார், நான் நார்மலாக தான் சார் இருக்கிறேன். சரி. உங்களுக்கு ஃபேமிலியில் வேறு யாருக்காவது ரத்த கொதிப்பு இல்லை சுகர் அந்த மாதிரி பிரச்சனைகள், இல்லை வேறு ஏதாவது ஹார்மோன் பிரச்சனைகள் அது மாதிரி ஏதாவது இருக்கா? நான் அவனுடைய தாத்தா சார், எனக்கு இருக்கு சார். ஓகே. அவங்க அப்பா அம்மா, அவங்களுடைய கூட பிறந்தவங்க, அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு சார் அவங்களுக்குலாம் கிடையாது சார். அவங்களுக்கு யாருக்கும் சின்ன வயசில் அந்த மாதிரி சுகரோ இல்லை ரத்த கொதிப்பு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்? இல்லை சார், இல்லை அவங்க அப்பாவுக்குலாம் வயசு 35 தான் ஆகுது அவங்களுக்கு. சரி. இல்லை. எல்லா குழந்தைங்களுமே வந்து இப்போது ஒரு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஆர்வமாக அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணுறதுலையோ இல்லை வந்து வீட்டில் இருக்கிற மக்களோட வந்து ரொம்ப நல்ல ஒரு ஜோவியலாக பழகிற மாதிரி இருக்கிறது வந்து பிரச்சனையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அவங்க ஸ்கூலில் அவங்களுடைய படிப்புக்கான பலு ரொம்ப அதிகமாக இருக்கும் போதோ இல்லை அவங்களுடைய வேலை ப்ரெஷர், அவங்க படிக்கிறதுக்கான ப்ரெஷரோ இல்லை அவங்க ஹோம்ஒர்க்கான ப்ரெஷரோ அது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது சின்ன குழந்தைங்களால ஒருவேளை அதை பேலன்ஸ் பண்ண முடியல. அவங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து வீட்டில் அதிக நேரம் வந்து டிவி பார்க்குறாங்க, இல்லை அதிக நேரம் வந்து அவங்க மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு போதுமான அளவுக்கு தூக்கம் இல்லை வீட்டில். அந்த தூக்கம் இல்லாதனால அவங்க மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட தூக்க பிரச்சனையோட ஸ்கூலை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு சில இந்த உடல் சார்ந்த சோர்வுலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நேச்சுரலாகவே வரலாம். அந்த மாதிரி சோர்வு ஏற்படாமல் தடுக்க அவங்களுடைய ரொட்டீன் சைக்கிளை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு நாளுக்கு போதுமான அளவுக்கு தூக்கம் கிடைக்குதான்னு பார்க்கணும். வீட்டில் வந்து அவங்க அதிகப்படியான டிவியோ இல்லை மொபைலோ ஒரு போதுமான நேரத்தை தவிர அதுக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணுறதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் அவங்க உண்மையாகவே அவங்களுடைய ஆகாரம், அவங்க எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு கரெக்டான சாப்பாடு, காலையில் மதியானம் அப்படி நைட்டு அவங்களுடைய ஆரோக்கியமான உணவு தான் எடுக்கிறாங்களா, அது வந்து அவங்களுக்கு போதுமான அளவாக இருக்குதா அப்படின்றதையும் பார்க்கணும். சில குழந்தைகள் காலையில் சாப்பாடை மிஸ் பண்ணி போயிடுறாங்க, மதியான சாப்பாடையும் சரியாக சாப்பிட்றது இல்லை, அப்புறம் நைட்டு சாப்பாடும் அவங்களுக்கு வந்து போதுமான அளவு இல்லைன்னும் போது அவங்க உடம்புல வந்து சத்து குறைபாடுனால கூட அவங்களுடைய உடல் சோர்வு வரலாம். அப்போ குழந்தைங்கள் ஒருவேளை சோர்வுனால இரிட்டபிளா இந்த மாதிரி கோவப்படுறது அதனால கூட இருக்கலாம். ஸோ உங்கள் ஃபேமிலியில் பெருசாக இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் யாருக்கும் பெரியவங்களுக்கான ரத்த கொதிப்பு சுகர்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் குழந்தையோடைய ரொட்டீனை செட் பண்ணுங்க. அவங்களோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ண பாருங்க. தூக்கம் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடி கண்டிப்பாக டிவியோ ஃபோனோ யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடுங்க. போதுமான அளவு இரவு தூக்கம் இருக்குதான்னு பார்க்குங்க. அவங்க ஒரு நாளைக்கு குடிக்கிற தண்ணி, எடுத்துகிட்டு போகிற தண்ணியை குடிக்கிறாங்களா கரெக்டாக இல்லையா அப்படின்றத கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அப்படி வீட்லேயும் தண்ணியும் ஸ்கூலில் போகிற தண்ணியும் குடிச்சிட்டு வராங்களா, அவங்க ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை குடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். உங்களோட சாப்பாடு, அவங்களுடைய சாப்பாட்டில் போதுமான அளவு கீரை, காய்கறி, பழங்கள் உங்களால் இன்க்ளூட் பண்ண முடியலன்னா அதை இன்க்ளூட் பண்ண டயட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த சோர்வோ இல்லை இந்த எரிச்சலோ குழந்தைங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது மருத்துவ ஹெல்ப்பை தேடலாம். முக்கியமாக ஒரு பேசிக்கான ஒரு ஹீமோகுளோபின் ரத்த சோவை எதாவது இருந்தால் அதனால கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அப்படி ரத்த சோவை ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான டெஸ்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுத்தா அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அதில் சரியாகாத போது நம்ம ஒரு மருத்துவரை அணுகி நம்ம தேவையான ஒரு பேசிக் டெஸ்ட்டை பண்ணி பார்த்துக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேடம் தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். இப்படியான பிரச்சனைகள் கூட குழந்தைகளுக்கு இருக்கு. ஸோ அவங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்டிப்பாக அவங்க ஸ்கூலில் அவங்களுக்கு பலு அதிகமாக இருக்குன்னா அவங்க பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் கற்றுக்கணும். ஸோ அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான சில வேலையை அவங்க பண்ணிக்கணும். தூக்கத்தை சரியாக பார்த்துக்கணும். அவங்களோட உணவு, தண்ணீர் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் மீறியும் அவங்களுக்கு சோர்வு இருக்குன்னா மருத்துவ காரணத்தினால சோர்வு எதாவது இருக்கான்னு பார்க்க அவங்களோட ரத்தம் பரிசோதனை பண்ணி ஒரு வேளை ரத்த சோகையாக இருந்தால் அந்த ரத்த சோகையை நம்ம கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுக்கும் சரியாகலை அப்படின்னா அவங்களோட எடை, அவங்களுடைய ஹைட் அதெல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு வேறு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கான டெஸ்ட்டை அதுக்கப்புறம் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து இப்போது குழந்தைங்களுக்கு இப்போது உடல் பருமன் அப்படிங்கிறது ஜெனட்டிக் வைஸாக வருமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக வந்து ஒரு உடல் பருமன் அதிகமாக வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிற மாதிரி ஒரு காரணங்கள் வந்து கண்டிப்பாக மரபணு பிரச்சனையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப காமனான ப்ராப்ளமாக இருக்கிறது கொஞ்சம் ரேரான ப்ராப்ளமாக தான் இருக்கலாம். இப்போது வீட்டில் ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப குண்டாக இருக்காங்க. ரொம்பனா அவங்களுடைய எடைக்கு, அவங்களுடைய உயரத்துக்கு ஏற்ற எடை, அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸுமே வந்து அந்த அதிகப்படியாக இருக்குது அவங்க அப்பா அம்மாக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஜெனட்டிக் மரபணு பிரச்சனைனால வரலாம். இது ஒரு காரணங்கள். ஸோ அவங்க அம்மா அப்பாக்குமே வந்து இந்த ஜெனட்டிக்காக வந்து அவங்களோட ஒபிசிட்டி அவங்களோட ஃபேமிலியில் ரன் ஆகும்போது அடுத்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு அது வந்து கடத்தப்படலாம். அது இல்லாமல் சில மரபணு பிரச்சனைகள் உள்ள சில
ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்கிற சில ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸோட ஒரு குழந்தைகள் பிறக்கும்போது சில ஜெனட்டிக் சிண்ட்ரோம், இந்த மூன்பாடட்டில் சிண்ட்ரோம் இல்லை நிறைய ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸ் அதில் இருக்குது. அந்த மாதிரி சிண்ட்ரோம்ஸில் குழந்தைகளுக்கு வெயிட் வந்து அதிகப்படியான பசி இருக்கும், அதிகப்படியான வெயிட் ஏறிட்டே இருப்பாங்க. அது சில ஹார்மோன் பிரச்சனைனாலையும் இந்த மாதிரி ஜெனட்டிக் பிரச்சனைனாலையும் அந்த மாதிரி உடல் பருமன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ரேரான காசு, ஆனால் இதனாலையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில குழந்தை பிறந்ததுலேருந்தே வெயிட் அதிகமாக ஏறிட்டே இருக்குது, அவங்களோட வேற ஒரு ப்ராப்ளம்ஸும் சில குழந்தை பிறந்து வளர்ந்ததுலேயே நம்ம இருக்கிற மாதிரி இருந்தோம்னா இந்த ஜெனட்டிக் காரணத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான நம்ம முயற்சியை பண்ணலாம். அப்பா அம்மா ஃபேமிலியில் எல்லாருமே அந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறாங்க, குழந்தையும் பிறந்ததுலேருந்தே அவங்களுடைய அந்த வெயிட் ஹைட்டு அந்த ரேஞ்ச் வந்து தாண்டி அதை விட அதிகமாகவே இருக்குது எப்பயுமேனா அதுக்கான மரபணு டெஸ்ட் ஏதாவது இருந்தால் அதை நம்ம பண்ணலாம். அது ஒரு ரொம்ப ரேரான காசாக இருந்தாலும் கண்டிப்பாக உடல் பருமனுக்கு அதுவும் ஒரு காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். அது போதுமான அளவு ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை பற்றி நம்ம அடுத்தது பரிசோதிக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஜெனட்டிக் வைஸாக வர்றதுக்கான காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, அதை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. வேறு என்னென்ன மாதிரியான காரணங்கள்னால குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற உடல் பருமன் வரும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். யூஸ்வலாக வந்து இப்போ குழந்தைங்கள அவங்களோட எடுக்கிற வந்து அந்த எனர்ஜி வந்து ரொம்ப அதிகப்படியான அவங்களுடைய உணவு பழக்கத்தினால அதிகப்படியான எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அவங்க நிறைய உணவு எடுக்கிறாங்க, அதுக்கான எனர்ஜியெல்லாம் வந்து அவங்க அதுக்கு செலவிடுறதே கிடையாது. ஸோ அப்போ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் அந்த எனர்ஜியெல்லாம் நம்ம செலவிடலாம். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் எனர்ஜியை மட்டும் நம்ம சேர்த்து வைக்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பேலன்ஸாக உடம்புல தேங்கி அந்த கலரியெல்லாம் வந்து தேவையில்லாத கொழுப்புகளாக நம்ம உடம்புல படிஞ்சு அது உடல் பருமனுக்கு ஒரு வழிவகுக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய எனர்ஜி எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ, இந்த வயசுக்கேற்ற எனர்ஜி நம்ம எவ்வளோ உணவுலேருந்து எடுக்கணுமோ அதை எடுக்கணும். அதுக்கு சம அளவுனால நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் உடல் பருமன் ஏறலாம். சில நான் சொன்ன மாதிரி மரபணு காரணங்களால் சில உடல் பருமனுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். அது இல்லாமல் குழந்தைகள் ரொம்ப நேரம் நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியே ஒரு காரணமாக இருக்கலாம். அவங்க விளையாட்டுலேயே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எந்த விளையாட்டும் சேராமல் ஒன்லி சாப்பிட்றது, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் ஏறிட்டே தான் போகும். ஸோ அதுவுமே ஒரு உடல் பருமனுக்கு காரணமாக இருக்கலாம். தூக்கமின்மை, அவங்க போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காதது, கீரை காய்கறி பழங்கள் அவங்களுடைய ஆகாரத்தில் சேர்க்காதது, நிறைய துரித உணர்வுகளில் இருக்கிற சீஸு, மைதா பொருள்களோ இல்லை வந்து பட்டர், இந்த மாதிரி ஃப்ரைடு ஐட்டம்ஸோ இல்லை ஆயில் ஐட்டம்ஸோ அதிகமாக எடுக்கும்போது தேவையில்லாத உடலில் இருக்கிற கொழுப்புகள், தேவையில்லாத இந்த கொழுப்புகள் உடம்புல பதிஞ்சு அதனாலேயும் உடல் பருமன் ஏற்படுற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ இப்போ உடல் பருமன் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அந்த உடல் பருமனால் என்னென்ன பாதிப்புகள், வேறு என்னென்ன நோய்கள்லாம் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு உடல் பருமன் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தை நல ஓபிடியில் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க, இல்லை நமக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய யூஸ்வலாக நம்ம ஆந்த்ரோபோமெட்ரி செக் பண்ணுற ஒரு ஹைட்டு, வெயிட்டு, அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற BMI, அப்புறம் அவங்களுடைய வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை ருட்டீனாக நம்ம பார்க்கும்போது அதில் இந்த குழந்தைங்களுக்கு ஓவர் வெயிட்டாக இருக்காங்களா இல்லை ஒபிசிட்டியாக இருக்காங்களா அப்படின்றத 5 வயதுக்கு கீழே 5 வயதுக்கு மேலே நான் ஏற்கனவே கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி ஓவர் வெயிட்டோ இல்லை ஒபிசிட்டி அப்படின்ற அந்த சார்ட்டில் நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது அவங்க இந்த கேட்டகரியில் வராங்க அப்படின்னா அவங்கள உடல் பருமன் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த உடல் பருமன் இருக்கும்போது அது கூட சேர்ந்து சில பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பிபி செக் பண்ணுறது, அவங்களோட ரத்த அழுத்தம் சீராக இருக்கா, இல்லை இந்த உடல் பருமனால அவங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்க அவங்களோட சில சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் அவங்களுடைய தைராய்டு லெவல் அப்படின்ற உடல் பருமன் அதிகப்படுத்துறதுக்கு சில தைராய்டு ஹார்மோன் பிரச்சனைகளும் இருக்கலாம். அது இல்லாமல் சில எண்டோக்ரைன் அதர் ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம். அந்த மாதிரி சில எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸும் தேவைப்பட்டால் அந்த பேசிக் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதையும் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம செக் பண்ணும்போது இந்த உடல் பிரச்சனை பருமனால் ஏற்படுற பிரச்சனைகள் வேறு என்னென்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்லிபிடிமியா, அவங்களுடைய உடலில் கொழுப்பு சத்து படிஞ்சு ரத்தத்தில் கொழுப்பு அளவு அதிகமாக வருது, அதை டிஸ்லிபிடிமியா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், அவங்களோட ரத்த அழுத்தம் அதிகமாகலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய சுகர் லெவலில் வந்து அதிகமாகி அவங்களோட டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையா இருக்குது. பெண் குழந்தைங்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி PCOD அப்படின்ற சினைப்பை சினைக்கட்டிகள் பிரச்சனை வந்து உடல் பருமனோட ஒரு பார்ட்டாக அவங்களுக்கு வரலாம். அதே பெரிய குழந்தைங்களுக்கு எலும்போடைய ஜாயிண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு தடிக்கு விழுந்தால் கூட அந்த எலும்புடைய ஒரு சின்ன பகுதி வந்து ஒரு துகள் மாதிரி போய் ஸ்லிப்டு கேபிட்டல் ஃபெமரல் எபிஃபைசிஸ் அப்படின்னு சொல்கிற ஹிப் ஜாயிண்ட்டில் ஏற்படுற ப்ராப்ளம் அவங்க வெயிட்னால, அதனால் சில ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனரீதியான பிரச்சனைகளையும் அவங்க ஸ்கூல்லையோ இந்த சமூகத்திலையோ சந்திக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு
என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? இப்போ வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஒபேசிட்டி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து இதை தடுக்கிறது தான் ரொம்ப கரெக்டான யோசனையாக இருக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ற மாதிரி சில வியாதிகளுக்கு வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் மருந்து போடுறது சில வியாதிகளுக்கு சரியான வழியாக இருக்காது. அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் குழந்தையோட வளரும் ஒரு பருவத்தில் ஏற்படுற இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தினால ஏற்படுற இந்த பிரச்சனையை கண்டிப்பாக நம்ம ப்ரிவென்ஷன் தான் பெட்டர் தென் க்யூராக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எந்த விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரலாம், என்ன மாதிரியான பிஹேவியரல் சேஞ்சஸாக வந்து அவங்க லைஃப் ஸ்டைலில் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது தான் நம்ம எய்மாக இருக்கணும். ப்ரைமரி எய்ம் அதுவாக இருந்தால் தான் இந்த ஒபிசிட்டியை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த சேஞ்சஸை வந்து நம்ம ஒரு வீட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சுற்றி இருக்கிற பள்ளியிலையோ இல்லை சமூகத்திலையோ இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் போது பெற்றோர்கள் கண்டு ஃபஸ்ட்டு விழிப்புணர்வாக இருக்கணும். என்ன ஒரு ஆரோக்கியமான உணவை எடுக்கணும், எந்த உணவை குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் பெற்றோர்கள் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் அதையே குழந்தைங்களுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான முயற்சியை அவங்க எடுக்கணும். துரித உணவோ இல்லை மற்ற ரெடியாக கிடைக்கிற உணவுகளை தவிர்த்து கீரை, காய்கறி, பழங்கள், அது இல்லாமல் நம்மளுடைய சிறுதானிய உணவுகளை வந்து நம்ம வந்து அதிகப்படியான யூஸ் பண்ணுறதுக்கு பெற்றோர்கள் நிறைய கவனம் செலுத்தணும். போதுமான அளவு தூக்கம், போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது, போதுமான அளவு குழந்தைங்களுடைய ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் கீரை, காய்கறி, பழங்கள் அவங்களோட ஆகாரத்தில் சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் குழந்தைங்கள பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா ஸ்கூல்லேருந்து நம்ம வீட்டில் ஃபஸ்ட் சேஞ்சஸாக பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேயும் அவங்க சேஞ்சஸோ அப்புறம் அந்த சொசைட்டியில் இருக்க சேஞ்சஸையும் கண்டிப்பாக வந்து கொண்டு வரலாம். ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்றது, ஒபேசிட்டி வருது அப்படின்னா அதுக்கான ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கா, அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து குழந்தை ஒப்பில் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வரும்போது என் குழந்தை குண்டாக இருக்கிறான் அப்படின்றத மோஸ்ட்லி அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க யாராவது ஒருத்தவங்க என் குழந்தை எவ்வளோ வெயிட்டாக இருக்கான், குண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா எப்பயுமே பெற்றோருக்கு எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் குழந்தை வந்து நார்மலாக தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ மற்றவங்க யாராவது பார்க்கும்போது மற்ற குழந்தைங்களுடைய வயசுக்கு அப்பாற்பட்ட அவனுடைய எடை அதிகமாக இருக்குதுன்னு அவங்க சந்தேகப்படும் போது ஒரு பெற்றோர் வந்து குழந்தைய கூப்பிட்டு வராங்க. அப்போ நான் சொன்ன மாதிரியே அவங்களுடைய எடை, அவங்களுடைய உயரம், அவங்களோட எடைக்கேற்ற உயரம் இருக்கிறாங்களா, அப்புறம் அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற சார்ட்லலாம் இதெல்லாம் நம்ம பதியும் போது அவங்க குழந்தைய உண்மையாகவே வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்களா, ஒபிசிட்டி இருக்காங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சந்தேகத்தோடு வரும்போது சில மற்றவங்க சொல்கிறதுனால குழந்தைங்கள கூப்பிட்டு வரலாம். இது இல்லாமல் குழந்தைகள் வந்து அவங்களுடைய மடிப்பு பகுதி, கை மடிப்பு, கால் மடிப்பு பகுதியில் கொழுப்பு அதிகமாக படிஞ்சு ரொம்ப அவங்களுடைய சதை அதிகமாக இருக்கிற மாதிரி கண்கு தெரியறதுனால சில பெற்றோர்கள் கூப்பிட்டு வருவாங்க. அது இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு கழுத்து பின்னம் பகுதியில் கருப்பாக ஒரு அகாந்தோசிஸ் நைகிரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறபடியாக வரலாம். இது வந்து உடம்புல பருமன் அதிகமாகும் போது உடம்புல இருக்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறத வெளிப்படுத்துகிற ஒரு காரணியாக தான் வெளியே தெரியும். ஸோ அந்த மாதிரி கருப்பு படியும் கழுத்துலேயோ இல்லை கையிலையோ அந்த மாதிரி ஒரு கருப்பு படியும் போது அதையுமே ஒரு டவுட்டாக வந்து அவங்க எடுத்துகிட்டு வரும்போது இதுவுமே வந்து உடல் பருமனால் ஏற்படுற சில ப்ராப்ளத்துக்கு அது ஒரு இனிஷியல் ஒரு அறிகுறியாக அவங்களுக்கு தென்படலாம். ஸோ இல்லை அவங்க ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூல் செக்கப் பண்ணுறாங்க, அப்போ அவங்க வெயிட் செக்கும் போது அவங்க வெயிட்டோட ஹைட்டு எல்லாமே வந்து அவங்களுடைய வயதுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கும் போது அதனாலேயும் ஒரு அறிகுறியாக அவங்க வந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக பிளட் ப்ரெஷரை செக் பண்ணுறாங்க, அதிகமாக இருக்குன்னா அதனாலையும் குழந்தைங்களை வந்து இந்த பிரச்சனைகளால் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்க நேரலாம். ஸோ இந்த மாதிரி சில அறிகுறிகள்னால மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க இங்கே வராங்க. ஓகே டாக்டர். ஸோ இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிற அந்த குழந்தை ஆல்ரெடி சமூகத்தில் நிறைய புள்ளி பண்ணப்பட்டு அவங்க வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும்போது, ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பெற்றோர்கள் வந்து அவங்கள கையாளுறது, ஸோ மனநிலை அவங்க ஏற்கனவே வந்து பாதிக்கப்பட்டுனா மீன்ஸ் கொஞ்சம் ஓகே டிப்ரெட் ஆகிறதோ இல்லை வந்து சோகமாக இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள எப்படி அந்த பேரண்டிங் பண்ணுறது, அவங்க எப்படி அவங்கள பார்த்துக்கிறது, அவங்களோட மனநிலையை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக வந்து இந்த டாஸ்க்கை வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக அவங்க தான் முன்னெடுத்து வைக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உடல் பருமன் இருக்கும்போது அதனால் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு குழந்தை வீட்டில் இருக்கும்போது பெற்றோர்களுடைய சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வேணும். குழந்தைங்கள வந்து நீ இப்படின்னா நிறையா சாப்பிட்ற அதனால தான் உனக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு நெகட்டிவாக சொல்லாமல் குழந்தைங்கள வந்து பாசிட்டிவாக தான் மோட்டிவேட் பண்ணணும். இப்போ உடல் பருமன் அதிகமாகிடுச்சு, அதை வந்து அதிகப்படியாமல் நம்ம அதிக காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கணும்.
இந்த பருமனை குறைக்கிறதுக்கான சில வழிமுறைகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பாசிட்டிவான சப்போர்ட் தான் அவங்க கொடுக்கணும். இது வந்து நீ சாப்பிடாத, உனக்கு வெயிட் அதிகமாக இருக்குது, ஆனால் நாங்களாம் இதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்காது. அப்போது வீட்டில் என்ன பண்ணோம், எல்லாருமே ஒரு ஹெல்த்தியான டயட் எடுக்கணும். அந்த குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டயட்டை தான் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி நீ டிவி பார்க்காத, நீ மொபைல் பார்க்காத, ஆனால் எங்களுக்கான டைம் நிறையா இருக்குது, நீங்கள் அவனை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அதிக நேரம் டிவிலையோ மொபைலையோ பார்க்குறது கூடாது. அப்போ அந்த குழந்தை கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அப்போ எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் மொபைலோ ஸ்க்ரீன் டைமோ வச்சுக்கணும். அதே மாதிரி உணவு, ஆரோக்கியமான உணவு, எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான உணவையே எடுத்துக்கலாம். குழந்தைக்கு மட்டும் அதை கொடுத்துட்டு நீங்கள் துரித உணவை சாப்பிட்றதுல எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான உணவை எடுக்கிற மாதிரி ஒரு டயட்ரி பிளானை வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு டயட்ரி பிளானை நீங்கள் கொண்டு வரணும். அந்த ஆரோக்கியமான டிப்ஸை குழந்தையும் ஃபாலோ பண்ணணும். குழந்தைய எந்த விதத்துலையும் ஒரு நெகட்டிவான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுக்கவே கூடாது. இது சரியாயிடும், நீ வந்து இப்போ ஒரு விளையாட்டில் நீ விளையாட்டில் கொஞ்சம் நேரம் ஆக்டிவிட்டி பண்ணலாம், வீட்டிலே இருக்கிறத விட கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ற அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயமான எதில் அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொண்டு வரலாமோ அதில் அவங்கள, ஒரு டான்ஸ் பிடிக்கிற குழந்தைங்கள, ஒரு ஸ்கேட்டிங் அதிகமாக வர, ஒரு சைக்கிளிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள குழந்தைங்கள அதில் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் எஃபர்ட்ஸ் பேரண்ட்ஸ் கையிலேருந்து வரும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்கள் வந்து அந்த சப்போர்ட்டை வந்து அவங்க பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே டாக்டர், ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நேர்களே. ஸோ அடுத்ததாக நான் வந்து டாக்டர் கிட்ட கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் நீங்கள் வெயிட்டாக அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, அதாவது பெண் குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா எதிர்காலத்தில் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி வந்து வளர்ந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஜாயின்ஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்னால பெரிய வயசானதுக்கு அப்புறமா இதே ப்ராப்ளம் வந்து கண்டினியூ ஆகுமா? அதை தடுக்கிறதுக்கு இப்போவே ஏதாவது சிகிச்சைகள் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கான சிகிச்சையை நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த உடல் பருமனை வந்து நம்ம குறைக்கிறதுக்கும் அதை கட்டுப்படுத்த என்ன ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணாலே இந்த பின்னாடி ஏற்படுற பிரச்சனைகளை நம்ம தவிர்த்திடலாம். வெயிட் அதிகமாக ஏற்படாமல் இருந்ததுன்னா ஜாயிண்ட்டில் இருக்க பிரச்சனைகள் தானாகவே குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த உடல் பருமனை குறைக்கும் போது அதோடைய ஆக்டிவிட்டினாலே இந்த பிரச்சனைகள்லாம் பின்னாடி வராமல் நம்ம கண்டிப்பாக தடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண இந்த வெயிட்டை குறைக்கிறத என்னென்ன பண்ணுற நம்மளுடைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணமோ அதை பண்ணாலே போதும். ஓகே டாக்டர், ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து சோஷியல் மீடியா வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து பிளைண்டாக அப்படின்றத விட நம்புகிறாங்களா இல்லை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத தாண்டி அதை வந்து ஃபாலோ பண்ணலாமா, இல்லை வந்து அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு பெரியவங்க அடல்ட்டாக இருக்கிறாங்களா அவங்களுக்குமே வந்து இப்போ நீங்கள் சொல்கிற சோஷியல் மீடியாவில் வர இந்த ப்ரொசீஜர்ஸோ இல்லை வந்து அந்த ப்ரோட்டோகால்ஸோ ஒரு மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் பண்ணுறது கண்டிப்பாக கூடாது. அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டயட் பிளான் ஃபாலோ பண்ணுறதோ இல்லை இந்த வெயிட்டை குறைக்கிற சென்டர்ஸில் போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ கண்டிப்பாக கூடவே கூடாது. உங்களுக்கு உடல் பருமன் இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு குழந்தை நல மருத்துவரை அணுகி அவங்க உண்மையாகவே உடல் பருமன் இருக்குதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான காரணம் என்ன இருக்குது, அவங்களுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கத்தில் மாற்றணுமா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளத்தினால இந்த இருக்குதா அப்படின்றத கண்டறிஞ்சு அதுக்கான முயற்சியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அவங்களுடைய எடையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணணுமே தவிர கண்டிப்பாக இந்த நீங்கள் சொன்ன எந்த விஷயத்தையுமே நம்ம கடைபிடிக்கக்கூடாது. ஓகே டாக்டர், ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் கொடுத்ததுனால அதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன அப்படின்னா, இந்த வெயிட் லாஸிங் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ அது வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? அதை ஒரு டாக்டராக நீங்கள் வந்து அதை பற்றி உங்களோட எங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள். கண்டிப்பாக ஒரு குழந்தை நல மருத்துவராகவோ இல்லை மருத்துவராகவோ நாங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸிங் சென்டரில் குழந்தைங்களை அனுமதிக்கவோ அதில் வெயிட்டை குறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணவோ கண்டிப்பாக பரிந்துரைக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டாக்டராக வந்து அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ்ஸு, அவங்களுடைய சாப்பிட்ற உணவு பழக்கத்தில் ஏற்படுற சில மாற்றத்தை சேஞ்சஸை நம்ம கொண்டு வரதுக்கு அறிவுரையை கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகளை நம்ம சொல்லுவோம். அதை வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாக்கிங், சைக்கிளிங் அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ண கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் அட்வைஸ் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். கண்டிப்பாக அந்த சென்டர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக நம்ம இது பண்ண மாட்டோம்.
ஓகே டாக்டர். ஸோ இப்போ உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இப்போ நம்ம அந்த சென்டர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் அது எல்லாத்தையும் விட்டுட்டாலும் இப்போ நமக்கு வந்து உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட வராங்க அப்படின்னா இதில் அதாவது சிகிச்சை முறைகளில் வேற ஏதாவது இப்போ இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அவங்களுடைய காரணம் என்னன்றதை பொறுத்து இப்போ நம்மளுடைய அவங்க உணவு பழக்கத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சேஞ்ச் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். சில எண்டோக்ரைன் ப்ராப்ளத்தினால இல்லை ஹார்மோனல் பிரச்சனையினால இல்லை அவங்களுடைய மரபணு பிரச்சனைனால சில குழந்தைங்களுக்கு ரொம்ப அபரிவிதமான உடல் பருமன் இருக்குன்னா அதுக்கு சில மருந்துகள் சிகிச்சையோ இல்லை அறுவை சிகிச்சைகளோ இருக்குது. அது பெரியவங்களுக்கு பண்ணுற மாதிரி சில சிகிச்சைகள் இருக்குது. பட் அவங்களுடைய வயதுக்கேற்ப சில மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளை வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு சில கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்லிஸ்டாட் சில ட்ரக்ஸ் அதெல்லாம் இருக்குது. அது உண்மையாகவே நான் சொன்ன ஒரு பேசிக்கான காரணங்களெல்லாம் ரூல் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மரபணு பிரச்சனைனாலோ இல்லை ரொம்ப அதிகமான உடல் பருமன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மருந்து வகைகளை நம்ம ட்ரை பண்ணலாம். அதுலேயும் சரிப்படாதவங்களுக்கு நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரி பெரியவங்களுக்கு பண்ணுற மாதிரி பண்ணலாம். பட் அது லாஸ்ட் ஆப்ஷனாக தான் அதை வச்சுக்கணும். கண்டிப்பாக அதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ அதை வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்ல வரீங்க அந்த உடல் பருமன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் வந்து குழந்தைகளில் வந்து ஒபேசிட்டிலேருந்து எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறதுலேருந்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப டீட்டெயிலாகவும் எங்களுக்காக சொன்னீங்க. ஸோ இப்போது ஒரு குழந்தைகள் நல மருத்துவராக நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகள் என்ன நம்மளுடைய நேயர்களுக்கு? ஒரு குழந்தை நல மருத்துவராக நான் என்ன ஆலோசனை கூறணும்னு நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து குழந்தைங்களோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ அதனால் குழந்தைங்கள வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை பெற்றோர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இப்போயே கவனித்து அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்கங்கள் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியாக எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான உணவு பிளானை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானை சூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். அப்புறம் குழந்தைங்கள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கலாம். குழந்தைங்களுக்கு போதுமான ஆரோக்கியமான உணவுகள், அதில் காய்கறி கீரை பழங்களை வந்து இன்க்ளூட் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிளோ அதை நம்ம பண்ண ட்ரை பண்ணணும். அவங்களுடைய தண்ணீர் பருகும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணீர் பருகிற முறையை வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவங்கள குறைக்கணும். அவங்களுடைய தூக்கம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் அவங்களோட தூக்கம் இருக்கணும்னா அதை ப்ராப்பராக அவங்க ஸ்லீப் இருக்குதா இல்லையான்றதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ இந்த வழிமுறைகளெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே குழந்தைங்களை வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தடுக்கலாம். இந்த பருமன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணமோ இந்த முயற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் பெட்டர் அட்வைஸாக இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நிறைய தகவல்கள் எங்களுக்காக நீங்கள் சொன்னீங்க. ப்ளஸ் வந்துட்டு இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற டாக்டர் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் சொல்லணும் டாக்டர். என்ன அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப தெளிவாகவும் எங்களுக்கு வந்து தமிழில் இந்த ஐஸ்கிரீம் சொல்லும்போது பனிக்கூழ் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளையும் பயன்படுத்தினீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நீங்கள் நிலையத்துக்கு வந்ததுக்கு எங்களுடைய சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்ததுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தொகுப்பாளனி அன்பரசி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறேன். நல மருத்துவராகவோ இல்லை மருத்துவராகவோ நாங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸிங் சென்டரில் குழந்தைங்கள அனுமதிக்கவோ அதில் வெயிட்டை குறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணவோ கண்டிப்பாக பரிந்துரைக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டாக்டராக வந்து அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ்ஸு, அவங்களுடைய சாப்பிட்ற உணவு பழக்கத்தில் ஏற்படுற சில மாற்றத்தை சேஞ்சஸை நம்ம கொண்டு வரதுக்கு அறிவுரையை கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகளை நம்ம சொல்லுவோம். அதை வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாக்கிங், சைக்கிளிங் அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ண கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் அட்வைஸ் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். கண்டிப்பாக அந்த சென்டர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக நம்ம இது பண்ண மாட்டோம். ஓகே டாக்டர். ஸோ இப்போ உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இப்போ நம்ம அந்த சென்டர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் அது எல்லாத்தையும் விட்டுட்டாலும் இப்போ நமக்கு வந்து உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட வராங்க அப்படின்னா இதில் அதாவது சிகிச்சை முறைகளில் வேற ஏதாவது இப்போ இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அவங்களுடைய காரணம் என்னன்றதை பொறுத்து இப்போ நம்மளுடைய அவங்க உணவு பழக்கத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சேஞ்ச் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். சில எண்டோக்ரைன் ப்ராப்ளத்தினால இல்லை ஹார்மோனல் பிரச்சனையினால இல்லை அவங்களுடைய மரபணு
பிரச்சனைனால சில குழந்தைங்களுக்கு ரொம்ப அபரிவிதமான உடல் பருமன் இருக்குன்னா அதுக்கு சில மருந்துகள் சிகிச்சையோ இல்லை அறுவை சிகிச்சைகளோ இருக்குது. அது பெரியவங்களுக்கு பண்ணுற மாதிரி சில சிகிச்சைகள் இருக்குது. பட் அவங்களுடைய வயதுக்கேற்ப சில மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளை வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு சில கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்லிஸ்டாட் சில ட்ரக்ஸ் அதெல்லாம் இருக்குது. அது உண்மையாகவே நான் சொன்ன ஒரு பேசிக்கான காரணங்களெல்லாம் ரூல் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மரபணு பிரச்சனைனாலோ இல்லை ரொம்ப அதிகமான உடல் பருமன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மருந்து வகைகளை நம்ம ட்ரை பண்ணலாம். அதுலேயும் சரிப்படாதவங்களுக்கு நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரி பெரியவங்களுக்கு பண்ணுற மாதிரி பண்ணலாம். பட் அது லாஸ்ட் ஆப்ஷனாக தான் அதை வச்சுக்கணும். கண்டிப்பாக அதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதை வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்ல வரீங்க அந்த உடல் பருமன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும். ஓகே டாக்டர், ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் வந்து குழந்தைகளில் வந்து ஒபேசிட்டிலேருந்து எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறதுலேருந்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப டீட்டெயிலாகவும் எங்களுக்காக சொன்னீங்க. ஸோ இப்போது ஒரு குழந்தைகள் நல மருத்துவராக நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகள் என்ன நம்மளுடைய நேயர்களுக்கு? ஒரு குழந்தை நல மருத்துவராக நான் என்ன ஆலோசனை கூறணும்னு நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து குழந்தைங்களோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ அதனால் குழந்தைங்கள வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை பெற்றோர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இப்போயே கவனித்து அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்கங்கள் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியாக எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான உணவு பிளானை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானை சூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். அப்புறம் குழந்தைங்கள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கலாம். குழந்தைங்களுக்கு போதுமான ஆரோக்கியமான உணவுகள், அதில் காய்கறி கீரை பழங்களை வந்து இன்க்ளூட் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிளோ அதை நம்ம பண்ண ட்ரை பண்ணணும். அவங்களுடைய தண்ணீர் பருகும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணீர் பருகிற முறையை வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவங்கள குறைக்கணும். அவங்களுடைய தூக்கம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் அவங்களோட தூக்கம் இருக்கணும்னா அதை ப்ராப்பராக அவங்க ஸ்லீப் இருக்குதா இல்லையான்றதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ இந்த வழிமுறைகளெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே குழந்தைங்களை வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தடுக்கலாம். இந்த பருமன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணமோ இந்த முயற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் பெட்டர் அட்வைஸாக இருக்கும். ஓகே டாக்டர், ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நிறைய தகவல்கள் எங்களுக்காக நீங்கள் சொன்னீங்க. ப்ளஸ் வந்துட்டு இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற டாக்டர் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு விஷயம் சொல்லணும் டாக்டர். என்ன அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப தெளிவாகவும் எங்களுக்கு வந்து தமிழில் இந்த ஐஸ்கிரீம் சொல்லும்போது பனிக்கூழ் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளையும் பயன்படுத்தினீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நீங்கள் நிலையத்துக்கு வந்ததுக்கு எங்களுடைய சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்ததுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தொகுப்பாளினி அன்பரசி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறேன்.